நார்மலான மனுஷன் ஒரு ஃப்ளாடுன்றதோட ஃப்ளாடா இருக்கிறது தான் கரெக்ட். ஃப்ளாடா இருந்தாதான் நான் ஃப்ளாடான ஒரு ஹியூமன். ஓகே, ஃப்ளாட் இல்லைன்னா நான் லிவிங் பீயிங் மட்டும்தான் ஃப்ளாடா இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஆத்திரத்தில் இருக்கும்போது ஹானஸ்ட்டாக என்னவா பிஹேவ் பண்ணுவோன்னு எனக்கு காட்டணும். ஒரு படத்தில் நான் வார்த்தை விடுவேன். நான் வந்துட்டு ஒரு இடத்துல டென்ஷன் ஆனேன், உண்மையான கோவத்தில் இருந்தேன்னா எனக்கு வார்த்தை விட்டுருவேன் நான். ஆனால் விட்டு அடுத்த செகண்டில் ஐயோன்னு ஃபீல் பண்ணுவேன். இதான் நான். ஓகேவா, எனக்கு ஏன் இதை என்னோட கேரக்டர் பண்ணக்கூடாது? எப்படி நம்ம அவனுக்கு அந்த அந்த டேஞ்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். என்னென்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை தொட்டு பார்க்குற ஃபீல் வேணும் ஆடியன்ஸ். நான் இப்படிலாம் தானே அதை அவனை உயிரோட இருக்கிற ஒரு ஆளாக மாற்றுறதுக்கு இப்படிலாம் பண்ணாதான் எனக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி எதுக்கு சரின்றதுலையும் எனக்கு இருந்துடணும். அந்த கேரக்டர் காரணத்தை கொண்டு தப்பானவன் ஆயிடக்கூடாது. அவன் வந்து ரொம்ப நியாயஸ்தனாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் இப்போ அவன் தப்பாக வார்த்தை விட்டால் அவனுக்கு தெரியும் நான் தப்பாக வார்த்தை விட்டேன், நான் மன்னிச்சிரு, மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காத ஒருத்தன். அதே மாதிரி நான் காலைல அபார்ஷன் சொன்னது ப்ராக்டிக்கல், இப்போ சொன்னால் அது கிரிமினல்னுவான். அதுவும் பார்த்தீங்கன்னா கதையோட ஒரு கூறில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு தெரிஞ்சோடனே இந்த காலத்தில் அபார்ஷன்லாம் ஒரு மேட்ரு இல்லை, நீ அபார்ஷன் பண்ணிட்டு போயேன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்தால் அவன் மைண்ட் ஆப்ரேட் ஆச்சு. ஆனால் இப்போ எப்போ டாக்டர் அவளுக்கு இன்னொரு குழந்தை அதுக்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரோ ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு நம்ம குரல் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம், அவள் கஷ்டப்படுறத அவனால் பார்க்க முடியாது. அப்போ அவளே அதை வேணான்னு சொன்னாலும் அதுக்காகலாம் நான் ஒத்துக்க முடியாது. உனக்கு வந்துட்டு உன்னோட ஆள் மனசில் உனக்கு அது எங்கேயோ நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு நான் பிடிச்சிட்டேன். அதனால் நான் அதுக்கு எந்த தூரத்துக்கு வேணால் போவேன் அப்படிங்கிறத அந்த கேரக்டர் அவன் அங்கே மாறுவான். ஏன்னா படம் ஃபுல்லாக அவன் என்ன தான் தியாகியாக இருந்தாலும் அவனை ஹியூமனைஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கங்கே அவன் பேசுகிற வசனங்கள் ஆகட்டும், அப்போ தான் அவன் வந்து ரியலாக இருப்பான்.